ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி மாஃபியா ஃபிஃபோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 6ல் என்ன பார்த்தோம்னா, ஜேகேக்கு எல்லா ஞாபகமே வந்திருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரத்துக்குள்ளே ஜேகே டோட்டலாகவே மாறி இருக்கான். அவங்கள பார்த்து யாருன்னு கேட்குறான். அதில் அந்த கண்டினியூஷன் இதில் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு 40 லைக்ஸ் மேலே வந்தால் கண்டிப்பாக பார்ட் 8 சீக்கிரமாக போடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஜேகேயும் நம்ஜனும் 2 பேருமே இறங்கி வந்துட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் ஜேகே கிட்டே பேசலான்னு போகிறீங்க. அப்போது ஜேகே யும் அது யார் புதுசா? ஜேகே நான் இந்த வீட்டில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன். நம்ஜனுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வரீங்க? வேலை செய்யணுன்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு வேலை செய்கிற நேரத்தில் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க? சார், ஐம் சாரி சார். என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், அதனால்தான். சரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்கூடாது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வேலைக்கு இல்லை, என் கண் முன்னாடியே முழிக்கக்கூடாது, புரியுதா? ஓகே ஓகே சார். அதுக்கப்புறம் அங்கே தான் ஜேகே கிளம்புறான். நம்ஜன் உங்களை ஒரு மாதிரியாக வியர்டாக பார்த்துட்டே போகிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மருந்தெல்லாம் போட்டுட்டு உங்கள் ரூமுக்கு போய் ஓரமாக அழுகுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல ஜேகே. நான் சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரியல. ஒரு பக்கம் உனக்கு பழசுல ஞாபகம் வந்து நீ நல்லபடி ஆயிட்ட, அதுக்கு சந்தோஷப்படுறதா, என்னை மறந்துட்டேன்னு அழுகெடுத்தான்னு கூட எனக்கு தெரியல ஜேகே, எனக்கு தெரியல. உன்கிட்ட நான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஜேகே, ஆசையாக இருக்கு. ஆனால் எனக்கு சொல்ல பயமாக இருக்கு ஜேகே. ஏன்னா உன்னை முறை இப்படி பார்க்குறேன். எனக்கு தெரியல எதுக்கு நான் உன்கிட்ட ஒய்ஃப்னு சொல்லாமல் மறைச்சேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் நான் உன்கிட்ட உன் ஒய்ஃப்னு நீ நல்ல மூடில் இருக்கும்போது கண்டிப்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ நீ சரியா இல்லை. என்னொன்று பார்க்கும்போது பயமாக இருக்குது ஜேகே. நீ என்னோட பழைய பன்னியா இல்லை, மொத்தமாக மாறின பிஸ்னஸ் மேன் ஜியான் ஜங்குக்கா தான் என் கண்ணுக்கு தெரியுற. சாரி ஜேகே. உனக்கு இப்போ நடந்ததெல்லாம் பொறுமையாக ஞாபகம் வரட்டும். அது வரையும் நான் உங்கள் வீட்டு வேலைக்காரியாகவே இருந்துக்கிறேன். உன்னை பார்த்துக்கிட்டே ஒரு ஓரமாக. நான் உன் ஒய்ஃப்னு சொல்லியிருந்தா இப்போ உன் ரியாக்ஷன் என்னன்னு கூட எனக்கு தெரியல ஜேகே. பட் ஸ்டில் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜாக்கு, ஐ லவ் யூ. ஆமாம், நீங்கள் எதுக்கு சொல்லாமல் மறைச்சிருப்பீங்கன்னா, ஜேகே டோட்டலாக மாறி அவனோட நடவோட பவனை, அவன் பேசுறது எல்லாமே மாறிடுச்சு. அவன் இப்போ திடீர்னு இந்த அதிர்ச்சியை சொன்னால் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த மெய்டுன்னு சொல்லி அவனை இப்போதைக்கு சமாளித்து வச்சுருக்கீங்க. ஃப்யூச்சரில் சொல்கிறீங்களா இல்லைன்னு பார்ப்போமா? இப்போது நெக்ஸ்ட்டு ஜேகேவை தான் காட்டுறாங்க. செம்ம கடுப்பாக இருக்கியும். ஆமாம், உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். என்னாச்சு? எனக்கு தலையில் அடிபட்டுச்சுல, அப்போது ஏதாச்சும் நடந்துச்சா? நம்ஜூன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருக்காரு. உங்களை தான் கேட்குறேன், எதாவது நடந்தா? இல்லை ஜேகே, எதுவும் நடக்கலை. அந்த கேங்லேருந்து அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிலேருந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு. பட் நம்ஜூனும் ஜேகேவும் போன மாதிரி வயன் நம்ஜன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி 2 பேருக்கு கல்யாணத்தை சொல்ல வேணான்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்க 2 பேரும் போன மாதிரி சொல்கிறாங்க, ஜேகேவும் நம்ஜனும். இவ்வளோ நடந்திருக்கா? அப்போது ஸ்ட்ரைட்டாக வண்டி அங்கே விடுங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மாஃபியா கேங் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. வெளியில் தான் பிஸ்னஸ் மேன், உள்ள ஜான் ஜங்குக்னது மாஃபியா லீடர். அவன் பேரை சொன்னால் தெரியாத ஆளே இல்லை. ஜேகேனா ஒரு பவர். ஜேகே அங்கே போகிறான். எல்லா மாஃபியா லீடரும் அங்கே எழுந்து நிற்கிறாங்க. ஜேகே அங்கே போனதும் எல்லோரும் உட்காருங்க. அப்புறம் நான் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப தொழுந்தீங்களாமே, யார் அது சொல்லுங்க. எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சா, அதில் மண்டையில் அடிபட்டுருச்சு. அதனால் கொஞ்ச நாள் பழசெல்லாம் மறந்துட்டேன். அதுக்குன்னு ரொம்ப ஆட்டம் போட்டிங்களாமே. அப்புறம் எவன்டா அது? அந்த பார்ட்டியில், நான் போயிருந்த பார்ட்டியில் ஏதோ என் பேரை சொல்லி நிறைய ஃபைட்டில் நடந்துச்சு. எவன்டா அது? இந்த ஜங்குக்கு ஒன்று முடிவு எடுத்துட்டானா அதை முடிக்காமல் போக மாட்டான். எவன் அது? ஒழுங்கு மரியாதை ஏஞ்சிரு. யாருமே ஏந்திருக்கல, எல்லாம் பயத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ மட்டும் ஏந்திருக்கலன்னா இங்கேருந்து ஒருத்தனும் உயிரோட போக மாட்டேங்க. எப்படி? ஒருத்தரும். அதுக்கப்புறம் ஒருத்தவன் பயந்துக்கிட்டே ஏந்திருக்கிறான். ஓ, நீங்கள் தானே சார்? மற்றவங்களாம் கிளம்புங்க. சார் சார் ப்ளீஸ் சார். ஓ, பயப்படுறியா? அதுக்கு முன்னாடி நீ என்னத்தரமா பண்ணியிருக்கணும்? யார் பேரை சொல்லி கூப்பிடுறோம், யாரு கூட மோத வரோன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டை போட வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்தது ஓன் தப்பு. அதுக்கான கான்சிக்வன்சஸை நீ தான் ஃபேஸ் பண்ண. நம்ஜனியும். அதுக்கப்புறம் ஜூன் அங்கே வராரு. சொல்லுடா, இவனா நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் தெரியாமல் வந்துட்டேன் சார். என்ன காசு கொடுத்து செய்ய சொன்னாங்க. காசு கொடுத்து செய்ய சொன்னாங்கன்னா யாரை செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டீட்டெயில் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். எவ வேணால் காசு கொடுத்து என்னை போட சொல்லுவான். அதுக்குன்னு போட வருவியா நீ? அங்கே அவங்க கிட்டத்தட்ட பாத்ரூமே போயிட்டான். அந்தளவுக்கு மிரட்டி பேசுகிறாங்க ஜேகே. இவன் நல்லா கழுவி குளிப்பாட்டி இவன் நம்மளை இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. சார் சார். அதுக்கப்புறம் நம்ஜன் அவனோட ஷோல்டரை பிடிச்சி தரத்தான் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அவன் முட்டி தேயுது. அப்படியே அவன் ஜேகே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வச்சு செம்ம வாங்குன்னு வாங்குறாங்க அவனை. அவன் கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கே போயிடுறான். அப்படி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க. மெய்ட்ஸ் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. மேம், நீங்கள் ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க? சார்ட்ட உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல. இல்லைம்மா, எனக்கு இப்போ சரியாக படலை. ஜிகே, இப்போ நான் உண்மையாக சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோன்னு தெரியல. கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ஜனி அவங்ககிட்ட சொல்லி எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறேன். அது வரையும் யாருமே இந்த உண்மையை ஜேகேட்ட சொல்ல ட்ரை பண்ணக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க மேடம், ப்ளீஸ். அதுக்கப்புறம் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே கோமா மேலே போகிறான். அவன் பார்த்தா அவன் மேலெல்லாம் ப்ளட்டாக இருக்குது. மா, என்னம்மா? ஜேகே மேலாம் ப்ளட்டாக இருக்குது. என்னம்மா அவனுக்கு என்னாச்சு? எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஜேகே மாஃபியான்னு வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பான். அதனால் உங்களுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருந்தா அவனை விட்டு போயிருப்பீங்க. ஸோ அதை இப்போ வரையும் மறைச்சிட்டு இருக்காங்க. தெரியல மேம், அது மேபி எதாவது சாயமாக கூட இருக்கலாம். அம்மா இல்லை, அது பிளட் மாதிரி இருக்குது. நான் வேணா ஜேகே இல்லைம்மா அப்படிலாம் போயிடாத.
சப்போஸ் செக்கி ஏதாவது பிஸ்னஸில் ஏதாவது கோவமாக இருக்க போகிறான். இல்லைம்மா, எனக்கு பயமாக இருக்குது. செக்கிக்கு நான் அடிபட்டிருக்க போது. அவன் என்ன குழந்தையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் அடிபட்டிருக்காது. வேறு ஏதாவது சாயமாக இருக்கும். அவன் ட்ரெஸ்ஸில் ஏதாவது பார்க்காம போயிருக்கலாம். இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே அவன் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான். இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அவன் ஹாஃப் நெக்டாக தான் இருக்கான். நீங்கள் அவனுக்கு காஃபி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரீங்க. கதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஏன்னா அவனோட அழகை யாரால் ரெசிஸ்ட் பண்ண முடியும்? அப்படியே வாயை பழுந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே, ஏய் என்ன பண்ணுற நீ? என்னோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி என் ரூம்குள்ளே வருவ? அறிவில்லை உனக்கு? சார், சாரி சார். நான் காஃபி கொடுக்கலான்னா கதவை தட்டிட்டு வரணும்னு மேனரிசம் கூட தெரியாது. சார், சாரி சார். இதுக்கப்புறம் இப்படிலாம் நீ வந்து நினைச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. சாரி சார், சாரி. அதுக்கப்புறம் அந்த காஃபியை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அழுதுகிட்டே போயிடுறீங்க. ஏன்னா உங்களை யாருமே அப்படி ஹாஷாக பேசினதில்ல. உங்கள் அப்பா அன்னைக்கு திட்டினதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜேகே இந்த மாதிரி பேசுகிறான், உங்களுக்கு சுத்தமாக மனசே கேட்கல. ஏன் ஜேகே அப்படி பண்ணுற? ஏன் புருஷனை பார்க்கறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜேகே. நீ ஆளே டோட்டலாக மாறிட்ட ஜேகே. என்னை ஏற்றுப்பியான்னு கூட தெரியல ஜேகே. ஒருவேளை நான் ஏற்றுக்காமல் போயிட்டேன்னா என்னால் உயிரோடு இருக்க முடியாது ஜேகே. ப்ளீஸ் ஜேகே, என்னை ஏற்றுப்பியா நீ? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. உங்கள் ரூம் வந்து கெஸ்ட் ரூம் தான். மேட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்டு இங்கே இருக்க மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் கெஸ்ட் ரூமில் தூங்கிட்டுருக்கீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் யூஸ்வலாக ஏஞ்சி உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படி நைட் ஆகுது. செக்கி மிஷனுக்கு தான் போயிட்டு வரான். செம்ம டயர்டாக வந்துட்டுருக்கான். உங்களுக்கு தெரியுது அவன் ஃபேஸை பார்த்தாலே இவ்வளோ டயர்டாக இருக்கான்ட்டு. நீங்கள் பொறுமையாக அவனை அப்ரோச் பண்ணுறீங்க. சார், அவன் பார்க்கவே இல்லை உங்களை. ஜேகே, அவன் அப்போ தான் உங்களே பார்க்குறான். ஜேகே, என்ன? ஜேகே, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். சாப்பாடு எடுத்து வைக்கவா? எனக்கு ஒன்று வேணாம். ஜேகே, உங்களை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல, நான் எடுத்து வைக்கிறேன். ஒன்று வேணான்னு சொன்னேன். உன் வேலையை பரவாயன். அதுக்கப்புறம் ஜேகே அங்கேருந்து கோவமாக போயிடுறான். ஜேகே, உன்கிட்ட நான் பாசமாக கூட பேசக்கூடாதா? நான் என்னதான் தப்பு பண்ணேன்? எனக்கு புரியல ஜேகே. எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்க போகிறேன்னு. சீக்கிரமாகவே உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். ப்ளீஸ் ஜேகே, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மிட் நைட் ஆகுது. திடீர்னு உங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது. நீங்கள் எப்போவுமே வாட்டர் கேன் எடுத்துருப்பீங்க, இப்போ இல்லை. ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கலான்னு போகிறீங்க. அப்போ திடீர்னு ஜேகே ரூம்லேருந்து ஏதோ உடையிற மாதிரி சவுண்ட் வருது. என்ன? திடீர்னு ஏதோ உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே உள்ளே போய் பார்க்குறீங்க. ஜேகே தான் ஏதோ கனவு காண்ற மாதிரி இருக்குது. அப்படி நகரும் போது தான் கிளாஸை ஜேகே உடச்சிருப்பான். என்ன இப்படி? என்னாச்சு ஜேகே? ஜேகே, ஜேகே, ஜேகே. நீங்கள் எழுப்புறீங்க, பட் எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. ஜேகே உங்கள் கையை பிடிச்சிக்கிறான், ஆனால் கண்ணை முழிக்கவே இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத, ப்ளீஸ் 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 என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஜேகே, ஜேகே,
யாரும் உன்னை எங்கேயும் விட்டுட்டு போகல ஜிக்கி. ஜிக்கி காம் டவுன் ஜிக்கி. அதுக்கப்புறம் அவன் ஃபேஸில் இருக்க முடியை நோத்திட்டு லைட்டாக அவன் தடவை விடுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே காம் டவுன் ஆகுறான். கொஞ்ச நேரத்துலேயே திருப்பியும் நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஜிக்கி என்ன தான் நடக்குது உனக்கு? நல்லா தூங்கு. நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். உனக்கு என்ன ஆனாலும் நான் எப்பவும் இருப்பேன். நீ என்னதான் என்ன உடம்பாரையும் மனசாலையும் ஹர்ட் பண்ணாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னோட ஹஸ்பண்ட். ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ ஜிக்கி. ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் ஜிக்கி கூட இருந்துட்டு ஒரு 4 மணி போல் நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க உங்களோட ரூமுக்கு தூங்கிறதுக்கு. அப்படியே மார்னிங் ஆகுது. ஜிக்கி காலைல சாப்பிட்றதுக்கு தான் வரான். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் தூங்கவே இல்லை ஜிக்கியை பார்த்து பக்கத்தில் இருந்ததுனால. அம்மா என்ன சாப்பாடு ரெடியா? ரெடிங்க சார், இதை எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் தூக்க கலக்கத்தில் உப்பு அதிகமாக போட்டுறீங்க. ஜிக்கி சாப்பிட்றான். ஒரு வாய் எடுத்து வச்சோன்னே இது என்ன சமையல்? அம்மா யார் இதை செஞ்சது? உப்பு கூட சரியாக போட தெரியல, யார் பண்ணுதுமா? அவன் மிரட்டினோன்னே உங்களை தான் அவங்க பார்க்குறாங்க. நினச்சேன் ஒரு வேலையும் உனக்கு ஒழுங்காக செய்ய தெரியாதுல்ல. என்னதான் உன் மனசில் நினச்சிட்ருக்க? ஒன்றெல்லாம் இதை தூக்கி குப்பையில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை தூக்கி போட்டு உடச்சிட்டு அவன் படு கோவமாக போகிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் படுக்க அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஜிக்கி ஜிக்கி ஏன் ஜிக்கி இப்படி பண்ணுறேன்? தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக. அதுக்கப்புறம் மெய்ட் வந்து உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. சரி விடுமா, நான் வந்தானே, ஜிக்கி தானே, திரும்ப வந்துடுவான். ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். இல்லைம்மா, எதுக்கு எடுத்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கான். முன்னாடி இருந்த குக்கி இல்லைம்மா, மொத்தமாக மாறிட்டான் அவன். எனக்கு என் குக்கி தான் வேணும், என் குக்கி தான் வேணும். ஓகேடா, இதோட கண்டினியூஷன் பார்ட் 8 பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சராங்க.